நெல்லிபுரம் அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கனிம வளம் ஏற்றி வந்த லாரி மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் மனராஜசங்கர். வணக்கம் மனராஜசங்கர், என்ன நடந்தது, விவரங்கள்? அப்புறம் வணக்கம். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நள்ளிரவில் கனிம வளம் ஏற்றி வந்த லாரி மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பினையும் அச்சத்தினையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூற வேண்டும். இதில் படுகாயம் அடைந்த அந்த ஓட்டுநருக்கு சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்களுக்கு போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது ஆலங்குளம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூர் பஞ்சாயத்தில் 3 குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. அப்ரகாம், இந்த குவாரிகளில் இருந்தும் அருகில் உள்ள துலுக்கப்பட்டி என்ற கிராமங்களில் உள்ள குவாரிகளில் இருந்தும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் கனிம வளங்களை ஏற்றி செல்கின்றன. இந்த லாரிகள் அனைத்தும் பார்த்தீர்கள் என்றால் மருதம்புத்தூர் என்ற ஊரின் வழியாக ஆலங்குளத்தை அடைந்து அங்கிருந்து கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் கண்டப்பட்டி விலக்கு என்ற பகுதியில் உள்ள தனியார் குவாரியில் இருந்து கனிம வளத்தை ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி ஒன்று ஆலங்குளம் நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. கண்டப்பட்டி விலக்கு பகுதியில் வந்தபோது எதிரே வந்த மர்ம நபர்கள் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டுகளை லாரி டிரைவர் மீதும் அந்த லாரியின் மீதும் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் லாரியை ஓட்டி வந்த செங்கோட்டையைச் சேர்ந்த ஓட்டுநர் படுகாயம் அடைந்துள்ளார். அதே நேரத்தில் அந்த வழியாக வந்த மற்றொரு லாரியில் இருந்து 2 டிரைவர்கள் நடந்த சம்பவத்தை பார்த்து விரைந்து வந்து படுகாயம் அடைந்த அந்த ஓட்டுநரை, லாரி ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். மேலும் அவர் ஓட்டி வந்த லாரியை அதே இடத்தில் விட்டுவிட்டு சென்றால் மர்ம நபர்கள் அதனை சேதப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக மருதம்புத்தூர் ஊருக்குள் மெயின் ரோட்டில் ஓரமாக நிறுத்திவிட்டு பின்னர் ஆலங்குளம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து ஆலங்குளம் இன்ஸ்பெக்டர் ஆடிவேல் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். லாரியின் டிரைவர் இருக்கை, அவர் அமர்ந்திருந்த அந்த இருக்கை முழுவதுமே தீயில் கருகிவிட்டது. இந்த சம்பவம் குறித்து தற்போது ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள அருகில் உள்ள ஒரு கூட்டுறவு வேளாண் சங்கத்தில் ஒரு சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது. அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையும் தீவிரப்படுத்தி உள்ளனர். எது எப்படி இருந்தாலும் இந்த தாக்குதல் டிரைவர் மீது தனிப்பட்ட முறையிலான கோபத்தில் எதுவும் நடைபெற்றதா என்று ஒரு கோணத்தில் விசாரிக்கப்படுகிறது. அதே நேரம் தற்போது கனிம வளம் ஏற்றி வரப்பட்ட சம்பந்தப்பட்ட குவாரிகள் பாஸ் தடையில்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அருகிலேயே உள்ள மற்றொரு குவாரிக்கு பாஸ் வழங்குவதில் அதிகாரிகள் தாமதம் காட்டி வருவதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தொழில் போட்டியில் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது மருதம்புத்தூர் கிராமம் வழியாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் செல்வதால் அதனால் அவதியுறும் பொதுமக்களில் யாரேனும் இளைஞர்களை திரட்டி இந்த சம்பவத்தை நிகழ்த்தி உள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை தீவிரம் அடைந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் கனிமவள லாரிகளால் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு குழப்பங்களும் பொதுமக்களுக்கும் இடையூறுகளும் ஏற்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. போலீசார் தீவிரமான விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். இதுவே இந்த நிகழ்வில் தற்போது இருக்கும் கள நிலவரம். விரிவான தகவல்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ரகாம், தகவலுக்கு நன்றி மனராஜசங்கர்.